அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. ஸோ நமக்கு தெரியும் ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நவம்பர் மாதம் தேர்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க. அப்படி சின்சியராக படிக்கும்போது ஒரு வாரம் நல்லா வேகமாக படிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறுப்பு உண்டாகி நம்ம படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வேகமாக படிப்போம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக படிப்போம். அது எங்கே இருந்தால் வருமோ தெரியாத இன்ட்ரெஸ்ட்டாக அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை ஒரு வாரம் கழித்து நம்மளுடைய அதே ஸ்பீடு இருக்குமானா இருக்காது. அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை. ஸோ அப்போ படிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலையில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, சரிங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. யாரோ ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் முழு நேரமாக உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலை செய்யும்போது என்னென்ன கஷ்டமெல்லாம் வருது, ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கான ஆர்வம் குறையுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த கஷ்டத்தை நினச்சிக்கிங்கன்னா அந்த கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்க சொல்லலை. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் ஜாப். அப்போ அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், சரிங்களா? நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? 4 நாள் படிக்கிறதுனால போஸ்டிங் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 6 யூனிட் மட்டும்தான் தரவாக படிக்கிறேன், வாங்க முடியுமானா வாங்க முடியாது. சரிங்களா? 10 யூனிட்டும் படிக்கணும். நான் திரும்ப சொல்கிறது தான். உங்களுக்கு வந்து இதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் இருக்கும். சார் நான் மேஜர் மட்டும் படித்து போஸ்டிங் வாங்கிக்கிறேன், முடியுமானா முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? நம்ம மேஜர் படித்தாலே எல்லாத்தையும் நம்ம தரவாக கவர் பண்ணிகிட்ருக்கோமா? அவங்க கேட்கக்கூடிய இடத்துல அவங்க கொஷின் கேட்குற இடம் அதுக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குமா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? என்னதான் நம்ம உட்காந்து விழுந்து மொத்த மெட்டீரியலும் எங்கெங்கே இருக்கோ எல்லாம் தேடி படிச்சுட்டு போனாலையும் நம்மளால் அதிகபட்சம் 90லேருந்து 100 கொஷின் போட்டிங்கன்னா பெரிய விஷயம். யாரோ 1 or 2 அந்த ஃப்ளூக்கில் வந்து 105 அந்த மாதிரி கூட போடுவாங்க. 90லேருந்து 100 கொஷின் போட்டால் பெரிய விஷயம். அப்போ 90 கொஷின்லேருந்து 100 கொஷினுக்குள்ளே போட்டால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னா, சரிங்களா, வாங்க முடியும். ஆனால் எங்கே வரும்னா கேட்டகரியில் வந்து நிற்கும். இதே வந்து தமிழ் மேஜர் இருக்காங்க, மேக்ஸ் மேஜர் இருக்காங்க, இங்கிலீஷ் மேஜர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ ஒரு சிலர் வந்து அந்த ஓசி கேட்டகரியில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த 90 மார்க்கு வச்சுக்கிட்டு போஸ்டிங் வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்காலஜியும் படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கான வெறுப்பு உண்டாகுது அப்படின்னா ஒன்று நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த எந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டு படிங்க. அப்படி இல்லையா படிக்கும்போது வெறுப்பு உண்டாகும்போது எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ, எந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அந்த யூனிட்டை எடுத்து படிங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன நீங்கள் என்ன மேஜரு, உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்குது, எந்த யூனிட் கஷ்டமாக இருக்குது. ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை போர் அடிக்குதா ஃபீல் பண்ணுறீங்களா, உடனே வேறு ஏதாவது எடுத்து படிங்க. ஜிகே படிங்க, இல்லை சைக்காலஜி படிங்க. ஸோ இல்லை வந்து உங்களுடைய 10 யூனிட் மேஜரில் அதுலேயே வந்து வேறு ஏதாவது ஒரு யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த டாபிக் எடுத்து படிங்க. இல்லையா படித்ததை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியுமே தவிர, நம்ம வந்து பண்ணாக்கா வெறுப்பாகுது, இல்லை வந்து பண்ணாக்கா போர் அடிக்குது, அதனால் நான் எடுத்து வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், சரிங்களா, இது எல்லாம் வந்து பண்ணாக்கா நம்ம போஸ்டிங் வாங்கிறதுக்கு உதவுமானா உதவவே உதவாது. அப்போ ஒரு வாரம் நல்லா படித்து போஸ்டிங் வாங்க முடியாது, சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செகண்டையும் யார் ஒருத்தர் வந்து பண்ணாக்கா திறம்பட யூஸ் பண்ணுறாங்களோ, சரிங்களா, எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்களால தான் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். இதை மனசில் வச்சுக்கிட்டு ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. போர் அடிக்கும்போது யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பண்ணாக்கா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும், அந்த மோட்டிவேஷன் வீடியோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஆர்வம் அதிகமாகும். அதை வச்சே கொஞ்சம் படிச்சிடலாம், சரியா. முடிஞ்சால் டெய்லி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுடைய யூடியூப் சேனல்னு சொல்லலை, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து பண்ணாக்கா எங்கேருந்து வருமே தெரியாது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பண்ணாக்கா கொஞ்சம் நாளைக்கு ஓடலாம், சரிங்களா. ஒரு வாரம் திரும்ப ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். ஒன்ஸ் நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டமும் நீங்கிடும், சரிங்களா. அதுக்காக வந்து பண்ணாக்கா தொடர்ந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.